ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ இன்னைக்கு வந்துருச்சுங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 22 லட்சம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரோர் கணக்கில் தான் வியூஸ் போகுது. இங்க பாருங்க, 6 கோடிக்கு மேல, இங்க வந்து 6 கோடிக்கு மேல இந்த மாதிரி தான் வியூஸ் அப்படின்றது போகுது. அதுவும் இங்க கிளிக் பண்ணி இருக்கிறதுல டாப் வியூ போன வந்துட்டு வீடியோ பார்க்கலாம். இது எல்லாமே முகம் காட்டாமல் அவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ இல்லை வந்துட்டு யூடியூப்ல ஏதாவது ஒரு புகைப்படத்தை உருவாக்கி வெறும் புகைப்படத்தை வச்சோ அவங்க வந்துட்டு உருவாக்குனது தான் இது எல்லாமே. நீங்க இன்னும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கோடி 5 கோடி 400 கோடி 300 கோடிலாம் இங்க பாருங்க. இதெல்லாம் எத்தனை கோடி பாருங்க, 400 கோடி 300 கோடிக்கு மேலலாம் வியூஸ் அப்படின்றது வந்து போயிருக்குது. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் அவங்க நல்லா தான் அவங்களுடைய சேனல் அப்படின்றத வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சேனல் சூப்பராக போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் அடிக்கடி வீட்டில் ப்ளே பண்ணுவோம். எங்கள் பாப்பா கிட்ட வந்து இந்த ப்ளே பண்ணி காட்டுவீங்க பாருங்களேன். ஸோ ஊர்க்குருவி, அதாவது ஊர்க்குருவி அக்கா அக்கா ஊர்க்குருவிட்டு. ஸோ இது நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இது முழுக்க முழுக்க ஏஐ மூலியமா பயன்படுத்தினது தான். ஸோ வென்சி டிவி அப்படின்றது இதுல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு, நல்லா மானிட்டேஷன் காசு வந்துகிட்டு தான் இருக்குது. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க ஏஐ வச்சு வீடியோ போட்டா அதெல்லாம் வந்து இதுவாகாது அப்படின்னு சொன்னீங்களே, என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அட ஆமாங்க, நம்ம ஏஐ வச்சு வீடியோ போடலான்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் போடவே கூடாது, 0 போடாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. நான் சொன்னது என்னன்னா ஏஐ வச்சு வீடியோ போடுங்க, ஆனா அதுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது சேர்த்து போடுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப வந்துட்டு இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல இப்ப நான் வந்து தமிழ் மோட்டிவேஷனல் அப்படின்றது போடுறேன். மோட்டிவேஷனல் இப்படிதான் நான் போடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க போடாதீங்கன்னு சொல்றேன். இல்ல நிறைய பேர் வருவாங்க, இவங்களால இக்னோர் பண்ணிப்போம். ஆனா அந்த சேனல் அப்படியே நமக்கு வந்து பளிச்சுன்னு அடிக்கும். அந்த சேனல் அப்படியே நீங்க பார்க்கும்போது வந்து தெளிவா தெரிஞ்சிடும். இருங்க, இதுக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல வேற ஆடு வந்துட்டு இருங்க, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதை முழுமையா பிளே பண்ணா அது வந்துட்டு ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும். நான் அதை வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை. சரி, ஓகே. இப்போ அதுவே க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு அந்த சேனலை வந்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது செம்மையான ஒரு சேனல் வீடியோ, அதனால வந்து எடுத்துக்கிறேங்க. இவங்கள நீங்க பேசுறது கேட்டுட்டு நான் இது யாராவது இது கொடுத்துட போறாங்க. இதுல சவுண்டை குறைச்சிக்கிறாருங்க. இது கிடையாது. அதாவது இந்த சேனல்ல ஆக்சுவலி இது மாதிரி தான் போடாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி போடும் பொழுது நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு வந்துட்டு சேனலை வந்துட்டு டிமானிட்டேஷன் பண்ண வச்சிரும். நம்ம தேடவுலாம் அது கிடைக்காதுங்க. கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப உங்களுக்கு சவுண்ட் கேக்குதுங்களா? பொம்மை கீழே விழுந்தால் அழுகிறோம், உறவு முறிந்தால் உடைந்து போகிறோம். ஓகே, இந்த இது கேக்குறீங்கல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இருங்க, இதை நான் வந்துட்டு இப்ப சைட்ல பாருங்க, நான் வந்துட்டு இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப சைட்ல என்ன பண்ண போறேன்னா இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேனல் அப்படின்றத பாருங்களேன். இப்போ இந்த சேனல்ல வந்துட்டு இந்த வீடியோ 5 லட்சத்துக்கு மேல வந்துட்டு வியூஸ் அப்படின்றது போயிருக்கீங்க பாருங்க. 5 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு. ஆனா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் வெறும் வந்துட்டு 44,000 தான். ஸோ இங்க பாருங்க, ஓபன் பண்ணிக்கிறேன். இவங்க போட்டிருக்கிற வீடியோ எல்லாமே 35 வீடியோ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 35 வீடியோவிலேயே இவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயம் தான், நல்லா தான் வீடியோ போடுறாங்க, நல்ல கண்டென்ட் அப்படின்றது போறாங்க. ஹையஸ்ட் வியூஸ் 5 லட்சத்துக்கு மேல வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. 3 லட்சம் 4 லட்சம் ஷார்ட் டைம்ல இது வந்து நிறைய வியூஸ் அப்படின்றது வந்து போயிருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கல்ல, இதுல பார்த்துருக்கக்கூடிய வந்துட்டு வீடியோ விஷுவல் அதுவும், ஸோ இதுல இருக்கக்கூடிய வந்து குரலும், நீங்க முகம் காட்டாம பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப் இப்ப இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முகம் காட்டாம நீங்க வீடியோ போட்டுக்கோங்க. நாங்க உங்களை ஒன்றும் சொல்லலைங்க, முகம் காட்டாம வீடியோ போட்டுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு உங்களுடைய இன்புட்டையும் கொடுங்க. இப்ப நான் வந்துட்டு முகம் காட்டாம ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்றேன். அந்த ப்ராம்ப்டை ரெடி பண்ணி ஏஐ கிட்ட கொடுக்குறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதையே நான் உருவாக்கி தர சொல்றேன். அது எனக்கு உருவாக்கி தருது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் அப்படியே எடுத்துட்டு போய் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். இதனுடைய உழைப்பு எனக்கு தெரியும். அந்த ப்ராம்ப்டை ரெடி பண்றதுக்கு, அந்த வீடியோ மேக் பண்றது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா தலைவலி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோக்குள்ள உங்களுடைய எஃபர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு துண்டா கட் பண்ணி விட்டுரும். அது முழுக்க முழுக்க இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நான் வந்து ஏஐ கிட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து கேட்கறேன். ஏஐ ப்ராம்ப்டை கொடுத்து கேட்கறேன் நான். பட் நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஒரு கார்ட்டூன் வீடியோவோ சம்திங் எதனாச்சும் ஒன்று வந்துட்டு அவர்கிட்ட கேட்கறேன். அப்போ பேக்ரவுண்ட்ல அந்த கண்டென்ட் ரிலேட்டடா, அந்த வீடியோ விஷுவலிட்டி ரிலேட்டடா நான் பேசுறேன். நான்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கிற இப்போ அந்த வீடியோவில் வந்து ஒரு பையன் நடந்து போயிட்டுங்கன்னா இப்பொழுது இந்த பையன் இங்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறான், இவன் இங்கிருந்து வந்துட்டு இவனுடைய பள்ளிக்கு செல்ல போகிறான், பள்ளிக்கு சென்று விட்டான், சென்று விட்ட பிறகு இவனிடம் இவருடைய ஆசிரியர் கேள்வி கேட்கிறார், ஆசிரியருடைய கேள்வி அப்படின்றது அந்த இடத்துல வந்துட்டு இவன் பள்ளிக்கு சென்று இவன் வந்து அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே பேசுனீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய சேனலை நீங்களே போய் பாருங்க, கூகு டிவி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹாரர், அது வந்துட்டு ஹாரர் சிட்டியோ ஹாண்டட் சிட்டியோ ஒரே ஒரு வந்துட்டு குழந்தைங்க பார்க்குற சேனல் தான், நானும் அதுவும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா, அதனால வந்துட்டு கிட்ஸ் சேனல் தான் நான் பார்ப்பேன். நான் அதில் தமிழில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கிராமம் அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதுதான் பார்ப்பேன். அதில் வீடியோ ஃபுல்லாக அவங்க ஏஐட்ட கொடுத்து கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் அவங்க எப்படி வேணா பிக்சர் வச்சிருப்பாங்க, என்ன வேணா பண்ணியிருப்பாங்க, கதை சொல்லுவாங்க, நரேட் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு அவங்களுடைய குரல், ஒரிஜினல் சொந்த குரல், யாரோ ஒருத்தருடைய மனிதருடைய சொந்த குரல் அப்படின்றது அதில் இருக்கும். அப்படி இருந்தாதான் யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது அது கொஞ்சம் எஃபர்ட் போட்ட வீடியோ அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்கும். அப்படி நீங்க எஃபர்ட் எதுவுமே போடாம இருந்தீங்கன்னா அது பிரச்சனை. இப்ப கூகுள்ல இருந்து நீங்க பிக்சர் எடுத்துக்கோங்க, ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய பிக்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ ஒரே ரிலேட்டடா எடுக்கக்கூடாது அந்த மாதிரி பிக்சர்லாம். அதே போல நிறைய பேர் பயன்படுத்த ரெகுலரா பாத்தீங்கன்னா இது எந்த சேனல்ல பார்த்தாலும் காமனா இந்த ஒரு போட்டோ இருக்கும் அப்படின்னா, ஸோ குலதெய்வத்தை பத்தி நீங்க பேசும்பொழுது குலதெய்வத்துடைய போட்டோ அப்படின்றது காமனா குதிரை மேல 4 பேர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படின்றது காமனா இருக்கும். நிறைய பேர் யூடியூப்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப மாசா அதை யூஸ் பண்ணும்போது மாஸ் ப்ரொடியூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் அதை யூஸ் பண்ணும்போது அப்போ இது நிறைய இருக்கு, இது ரீயூஸ்டு கண்டென்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். நமக்கு அதை தான் பண்ணிச்சு. நம்ம கண்டென்ட் எல்லாம் சூப்பர் தான், பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்தா எல்லாமே ஓகே தான். ஆனா பிக்சர் அப்படின்றது அங்க எடுத்து நான் போட்டதுனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா, இவன் என்னடா இங்க இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்துட்டு அது என்ன நினைச்சிருச்சுன்னா, ஸோ மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் போடுறது அப்படின்ற மாதிரி. நான் ஃபர்ஸ்டே அப்பீல் பண்ணியிருக்கணும். நான் வந்துட்டு என்னன்னா கூகுள்ல இருந்து வந்துட்டு எடுத்த பிக்சர் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். ஏன்னா அது ரிஜெக்ட் அடிச்சுன்னா அது ஒரு தலைவலிங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் தாமதமா அப்படியே வந்துட்டு காமா போயிடுறது நல்லதுதான். சரி, ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த மாதிரி பிக்சரை தேர்ந்தெடுத்து எடுங்க. கூகுள்ல போனீங்கன்னா இருங்க நான் காட்டுறேன், நான் சைட்ல பாருங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா பிக்சர் அப்படின்றது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா இந்த ஃப்ரீ பிக்சரையும் வந்துட்டு நீங்க சும்மா அப்படியே ஏனோ தானோலாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த பிக்சரை நீங்க எப்படி வைக்கணும்னா, நீங்க வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பிக்சர் வைக்கும்போது ஒரு 5 செகண்டுக்கு ஜூம் ஆகணும், ஜூம் இன் ஆகணும், ஜூம் அவுட் ஆகணும், ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது அந்த பிக்சர்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் ஸோ யூடியூப் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட், சரி ஓகே இந்த இவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு யூடியூப் வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லை நீங்க பாட்டுக்கு உங்க இது படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது எப்படி எடுத்துக்கணும்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து சும்மா ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு நேச்சுரல் பிக் அப்படின்றத வந்துட்டு நேச்சுரல் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ நேச்சுரல் நியர்மி அப்படின்றத போட்டேன். ஸோ இப்போ வந்து பிக்சர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிக்சர் சூஸ் பண்ண உடனே சில கடைகள் எல்லாம் வந்துட்டு காட்டுது. இந்த கடைகளை வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்ல பாருங்க, இப்போ வந்து நான் மார்க் பண்ற பாருங்க, இந்த லாஸ்ட்ல ஒரு டூல் அப்படின்றது இருக்கா, இந்த டூல்ல இருக்கிற இடத்துல நீங்க கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இதுல வந்துட்டு யூசர் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ வந்து யூசர் ரைட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த யூசர் ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை வந்துட்டு இப்போ தொட்டுருங்க. தொட்ட உடனே இங்க கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு கமர்ஷியல் அதர் லைசன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சில பிக்சர்ஸ் அப்படின்றது இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நீங்க பயன்படுத்தி அப்படியே ஒரு பிக்சரை வந்து பயன்படுத்தி எந்தவித மூவ்மெண்ட்டுமே இல்லாம போட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நீங்க சில மூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஜூம் இன் ஆகிறது, ஜூம் அவுட் ஆகிறது, இல்ல வந்து மூவிங் ஆகிறது, படம் இங்க இருந்து இந்த சைடு வர்றது, இல்ல கீழே இருந்து மேல போறது, இல்ல சைட்ல இருந்து இந்த சைடு வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவிங் கொடுத்து நீங்க பேக்ரவுண்ட்ல பேசி போட்டீங்கன்னா அதை வந்துட்டு யூடியூப் என்ன நினைக்கும்னா அதை ஒரு நல்ல கண்டென்ட், எஃபோர்டபுள் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்கும். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய சேனல்ல என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ என்னுடைய ஆன்மீகம் சேனல்ல நீ இதெல்லாம் எதுக்கு நான் வந்துட்டு தேடி அங்கிருந்து எடுத்து போட்டுக்கிட்டேன், நான் ஒரே வேலையை என்ன செய்ய போறேன்னா முழுக்க வந்துட்டு ஸோ நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஏதாவது வந்து ஒரு வழிபாடு செய்ய போறேன், வீட்ல ஏதாவது சாங்கி செய்ய போறேன், சாங்கிய சம்பிரதாயம் செய்ய போறோம்னா அதை நான் வீடியோவை எடுத்துட்டு போயிடுறேனே, அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு போயிடுறேனே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா முகம் காட்டி நான் ஆன்மீகத்திலே பேசும்பொழுது எனக்கு அது ரொம்ப லென்த் போயிட்டே இருக்கும். எல்லா இடங்கள்லயும் ஃபேஸ், மல்டிபிள் ஃபேஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்றதுனால அதுல ஏன்னா அதுல நிறைய சப்ஸ்கிரைபர், ஏன்னா நிறைய கோயிலுக்கு போறேன், ப்ரைவசி எனக்கு முக்கியம் அப்படின்றதுனால, முக்கியம்னு இல்லை இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாலே ப்ரைவசின்றது போயிடும். பட் கோவிலுக்கு போகும்பொழுது அங்க கொஞ்சம் இது வேண்டாமே
அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அதில் வந்து முகம் காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் முகம் காட்டாமலே 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த ப்ளே பட்டன் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஏஐயை பயன்படுத்தி வீடியோ போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் உங்கள் எஃபோர்ட் இருக்கணும், பேக்ரவுண்டில் உங்கள் வாய்ஸ் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ ஏஐ வச்சு இந்த இடத்துல பிக்சரை ஓட விடுவேன், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் ஓட விடுவேன், இல்லை முன்னாடி என்னை மறைச்சிட்டு அப்படியே வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்குள்ளே வந்து எடுத்து போட்டுருவேன், இப்போ வரும் பாருங்க இந்த மாதிரி நான் ஓட விடுவேன். நான் இப்படி கூட பண்ணிட்டேன். நான் இப்படிலாம் பண்ணும்பொழுது அல்காரிதம் வேற மாதிரி எடுத்துக்கும். இல்லை வெறும் ஏஐ மட்டுமே நான் வந்து என்டையர் 10 நிமிஷம் வீடியோவுக்கு அதே நான் அதுலேயே வாய்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி போடுவேன் அப்படின்னா அப்போ அதை வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் கண்டென்ட்டை தான் பார்க்கும், ரீயூஸ்டு கண்டென்ட்டாக பார்க்கும், லோ வேல்யூ கண்டென்ட்டாக பார்க்கும். அதனால வீடியோ ஏஐட்ட கொடுத்து மேக் பண்ணுங்க. முகம் கட்டாமல் வீடியோ போடலாம், வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் வீடியோ போடலாம், பிக்சரை கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் பிடிச்சிருக்கிற பிக்சர் அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ பயன்படுத்தலாம். அந்த மூவிங் அப்படின்றது இருக்கணும். அந்த மூவிங் இல்லாமல் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது லோ வேல்யூ அப்படின்றது எடுத்துக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது யாரும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இதை வந்துட்டு கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்றதுக்காக தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஒரு தூரம் பார்த்ததுக்கே. நம்ம யூடியூப் ரிலேட்டடாக நிறைய கேஜெட் வாங்கியிருக்கோம், அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.